உட்காரு மாதிரி இருக்க. உட்காருமா உட்காரு. நீங்க ஒரு இதான. உட்காரு போய் உட்காரு. நல்ல மனசு அதெல்லாம் கரெக்ட்டா ரயில் வண்டி போகாத மாதிரி புகை மட்டும் வந்துட்டு போட்டு பீடி விடலப்பா. ஏன்னா மாதிரி இருக்கக்கூடாது. இவத்த வந்து உட்காந்துக்கிட்டா எப்படின்னா ஐத்திகாரா நான் தாயேன்னு தாயிடம் நினைச்சாரு. 24 மணி போதல இருந்து உடம்பு என்னன்னா வருது காவலன்னு தாயன் முன்ன இருக்கிற குடிக்கிற இப்படி என்னாச்சு நினைச்சேன். என்னாச்சு எதனால தாயேன்னு எதுக்காக குடிக்கிற இப்படி குடும்பத்துல ஏதாவது கஷ்டமா? ஏது கிடையாது. இன்னும் இப்படி குடிக்கிற பொங்கானிக்கா சேனிக்கு போயிருக்கு. சரி போயிருந்த பொட்டில் அடிக்கிறேன். சரி நோம்பிக்கு நம்ம ஆளுகாரர் இருக்கிறான். அந்த 4 காலையும் கொடுத்துருங்க. சரி சூப் வச்சு குடி. ஓஹோ உடம்புக்கு நல்லா இருக்கும். சரி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. சரி வீட்டுல வந்து என்ன பண்ண என்ன செஞ்ச என் பொண்டாட்டிக்கிட்ட விட்டு பொங்கானிக்காரி காலிக்கிட்டு சூப்பு செய். ஆட்டுக்கால் சூப்பு 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 தாகத்தாரி அது குடிச்சா கொஞ்சம் உடம்பு நல்லா இருக்கும். தேர் அல்சி இச்சிக்காடி போகாது. சரி போய் கோட்டை தாய்க்காடு இட்ட வச்சு சரி மணி ஆளு சூப்பு சேசி பெட்டு ஜோரா இருக்கும். தாகத்தாரி கோட்டை தாய் தானிக்கு அது சூப்பு தாய்த்து பண்ண சூப்பரா நல்லா இருக்கும். இட்டுக்காச்சி போயிட்டு விட்டு எந்த சூப்பு எந்த சூப்பு அல்ல. என்ன சூப்பு சூப்பு அட ஆட்டுக்கால் சூப்பு. ஓ சரி அது சூப்பு தானே பேரு. ஆமா 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 பிடி பொறுத்து அமைஞ்சு போச்சு. இது சூப்பு சூப்பு அநியாயம் உண்டு மணி முகுடு பட்ட பொட்டல இது மாதிரி சூப்பு மாட்டம் செப்பு தெரியாது. இது வரைக்கும் கிடையாது. இல்லாடி கடை தாய்க்காடு வச்சு அல்லான அந்த இது சூசா. சரி ஏன் விட முடிச்சவ எந்த சூப்பு சூப்பு இந்த சூப்பு அல்லான்ட்டு. சரி சரி அது நேசி கூட மாதிரி சூசிக்காடி பலோஜன் பட்டை தூக்கி சூப் பேசுறான். நாடி இது ஆட்டுக்கால் சூப்பு. சரி பட்டை தூக்கி சூப் மாட்டினா சண்டால போது அது சூசித்த போதெல்லாம் தெளிச்சு போய போச்சா. அப்புறம் ஆட்டை ஏன் சேர்த்து என்ன செஞ்ச பண்டாக்கு வரிச்ச காலத்து கொண்டு போய் எத்தின்னு போய் கோட்டை மறுபடியும் தாய்க்காடி வச்சேன். மீன் குடிச்சிட்டு வந்தேன். மறுபடியும் வந்து என்ன செஞ்ச இட்டி கொத்தி நான் மரதாள் உண்டா மரதாள் அப்படி பாப்பமே முகனி சண்டை செய்யணும் வச்சுக்கடா. சரி தான் தவச்சு அடிக்கணும் எப்படி கேக்குற. சரி மணி இட்டி காத்தி அல்ல சூப் பேச. சரி மணி மரதாள் தடகாரி அல்ல பாப்பா எந்த சூப்பு எந்த சூப்பு அல்லன்ட்டு. சரி ஏறமணி பாவரை இல்லாடிக்கு பண்ணித்தா கூட இது வெளியில செப்பி தெரியாத. சரி 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 ஏன் விசேஷம் அல்லாச்சி நான் மறந்தால் அதே படத்துக்கு பலோச்சல் சூப்பர் குடும்பம் பாரு மூஞ்ச பாரு முகரைய போரு. வருது 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 இந்த காமெடி தான் கேட்டாங்க. அதனால அப்புறம் மறுபடி அத்தரண்டா உங்க மாமியா அத்தர சரி ஆட்டா ஏம் சேர்த்துவே என்ன செஞ்ச அத்தரத்தான் சேடத்தாரி அல்லது அத்த அத்த சூப்பு எந்த சூப் அல்லன்ட்டு உங்க மாமியார்ட்ட போய் கேக்குறேன். அதுக்கு மாமியா என்ன செஞ்சது மாமர் வேற ரேஸ் அச்சு போய் பாவங்க. சரி மணி ஆல்ரெடி இல்ல அடிக்கிறேன் எத்தனை பலோஜர் தூக்கி சூப் பேச குடும்ப பாரு மயிர பாரு மூஞ்ச பாரு முகரைய பாரு பீடி படுத்துறா பீடி கொலால் போய் பாருக்குறாங்க. ஒரு பாட்டு உட்காந்து உட்காந்து போய் பாரு உட்காந்து போய் பாரு போ உட்காருண்ணா பீடி உங்ககிட்ட தான் பீடி இருக்குது. உட்காந்து போய் பாரு பாரு நாங்க கதை முடிக்கணும். போய் உட்காந்து போய் பாரு போ 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 போய் உட்காந்து போய் உட்காந்து போய் உட்காரியா ஏங்க தேவி அதோ நீ குடிக்கிறதுக்கு தண்ணி கூட குடுக்கலையே. சண்டாலியா தண்ணி பாருங்களா தண்ணி கூட குடுக்கல. புருஷன் வந்திருக்கிறாரு அண்ணன் வந்திருக்கிறாங்க அப்படின்னு ஒரு எண்ணமே இல்ல. அண்ணன் வந்திருக்கிறான் எங்க உட்காந்து கூத்து பாக்குறான் பாரு. யோ இதாயா போய் கேளுங்க. ஏய் பைத்தியக்காரன் எங்க உட்காந்து கூத்து பாக்குற நாங்க ஆடுற கூத்து பொச்சுக்க சமாசனமா வேஷத்தை பார்த்தாச்சு இல்ல. ஆமா கதை கேட்டா போதும். ஏய் குடிக்காரன் கதை கேட்கறோம் அங்க போய் ரோட்டுக்கு வந்தாலும் போய் உட்காந்து கதை கேட்க வேண்டியதானே. எங்க போய் ஒருத்தக்கிட்ட கூத்தாடுறதா உங்க பொச்சு பார்த்துக்கிட்டு பைத்தியக்காரன் போய் எப்ப வச்சுக்கோ.
ஒவ்வொரு மா ஊர்ல நத்த கூத்து சூடாதானே ஊர் வாடுறா నువ్వు நத்த பகத்தினாதரா ఎవరా మా ఊరు నుంచి నత్త కూతుడనవా చూతారా పొయ్యాల మూడేళ్ళు పండగ వేసి మూడేళ్ళు వరియల ఈ ఏడాది పాది వరియాది కాదు పెట్టినాను లొల్లు మాట్లాడితే ఆ రూపాయలు పూర కోటర్ తాయి గడిపోకూడతావు இன்னும் 3 வருஷம் வரி கொடுக்க మా ఊరు నత్త కూతుడనవే அப்படியா சரி வாப்பா சரி நல்ல மனசுதான் வாக்கண்ண சரி ரொம்ப சந்தோஷம் எங்களை பார்த்து ஒரு பாடலை பாடி விட்டு போயிட்டு ஓடிவிடு அப்படியா ஆமா ஊத்தி கொடுத்தாண்டி ஒரு ரவுண்டு இப்போ உலகம் சுழலுதடி பல ரவுண்டு ஆமா ஊத்தி கொடுத்தாண்டி ஒரு ரவுண்டு இப்போ உலகம் சுழலுதடி பல ரவுண்டு சரி போட்டு கொடுத்தாண்டி பாட்டில் திறந்து என் புத்தி எங்கோ போகுதடி ஊட்ட மறந்து குடிச்சிருக்கேனா அப்பதான் குடிக்க இல்ல நிறையாவே சரி குடிச்சாலும் நிதானம் தவறி நான் பேச மாட்டேன் உபதேசம் பண்ணிடுவேன் ஊருக்கு தானது எனக்கு இல்ல அது ஊருக்கு தானது எனக்கு இல்ல ஓஹோ குடிச்சிருக்கேனா இல்ல எப்ப குடிச்சேன் என்ன குடிச்சேன் ஜின் குடிச்சேன் ஜிங்கால கடி ரம் குடிச்சேன் ரங்காய் தொடாம தங்க உன்னை தேடி வந்த விஷயம் என்ன தெரியுமா? குருச்சேத்திர சமபூமியிலே 18 நாள் பாரத போர்க்களமானது நடந்து கொண்டிருக்கிறது. நேற்றோடு 12 நாள் சண்டையானது முடிந்தது. 13ஆம் நாள் சண்டை நடக்க போகிறது. 13ஆம் நாள் சண்டைக்கு தயாராகி கொண்டிருக்கும் பொழுது வெங்கல ரதமேடு சண்டை செய்யக்கூடிய கிங்கிலிய மன்னர்கள் 4 திசைக்கும் கிங்கிலிய மன்னர்கள் வந்து 4 திசைகளுக்கும் பாண்டவர்களை வம்பு சண்டைக்கு அழைக்கிறார்கள். சரி வம்பு சண்டைக்கா? ஆமா. ஏன்னா அவர்கள் வந்து நம்மளுக்கு எதிரி கிடையாது. அதாவது எந்த ஒரு வகையிலுமே நம்மளுக்கு உறவு முறையும் கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது எங்களுக்கு எதிரி என்று இருப்பவர்கள் அந்த கௌரவர்கள் மட்டும்தான். அப்படி இருக்கும் பொழுது அந்த கிங்கிலிய மன்னர்கள் என்னுடைய கணவனிடத்துல சண்டைக்கு ஏன் வழிவந்தமாக அழைக்க வேண்டும்? என்ன காரணம் என்றால் உள்ள நடிகிலும் தந்திரப்படுத்த ஜெகனினுடைய வார்த்தை கேட்டு துரியோத மன்னனால் ஏவப்பட்ட துரோதனாலே அந்த கிங்கிலிய மன்னர்கள் இன்றைய தினத்துல வம்பு சண்டை கூப்பிடுறாங்க. எதற்காக? 4 திசைகளுக்கு தம்பிமார்களை கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு 4 பக்கம் காவல் இருக்கிறாங்க. இவங்களை வந்து களைச்சு விட்டோம்னா தனிமையில் இருக்க தர்மரை நம்ம எதுனால பண்ணலாம். சிறைபிடித்துட்டா ஆமா இதற்கு மறுபடியும் கூட தர்மர் நம்மளுக்கு அடிமையான பிறகு 12 வருவாசம் ஓட்டலாம், அப்புறம் நாமளே ஆளலாம் அப்படிங்கிற பேராசை. அதனாலதான் இந்த மாதிரி நடந்து கொண்டு இருக்கிறது. அதனாலே அர்ஜுனனும் இந்த ஆயினும் நானும் சண்டைக்கு போய் விடுவோம் அந்த கிங்கிலி மன்னர்களிடத்துல. தனிமையில் இருப்பார் தர்மர். சரி அதனாலே அதெல்லாம் இருக்கட்டும். தனிமையில் இருக்கக்கூடிய தருமர் என்னுடைய மச்சாண்டாரை அங்கே விட்டு நீங்கள் இருவரும் என்னை தேடி வந்திருக்கிறீர்களே, என்னன்னா காரணம்? அதுக்குதாம்மா தனிமையில் இருக்கக்கூடிய தருமருக்கு பேச்சு துணைக்கு ஒரு ஆள் வேணும். பேச்சு துணைக்கா? அதனால நான் போகட்டுமா? யார் நீயா? நீ எல்லாம் சரிப்பட்டு வர மாட்டேன். பேச்சு துணைக்கு ஒரு மச்சாண்டார்கிட்ட போய் நீ என்னன்னு பேசுவ? நீ பேசுவ அப்படியா? அதனாலே அந்த தலைமையில் இருக்கக்கூடிய தர்மருடைய காவலுக்கு நீ ஈண்டெடுத்த மகனாகிய வீரத்திலும் விவேகத்திலும் சிறந்த வீரவாள் அபிமன்னனை அந்த பாசறை காவலுக்காக அழைத்து போகலாம் என்று இந்த ஆயினம் அர்ஜுனன் வந்திருக்கிறோம்.
தேவி நீ சூதுக்கார கண்ணன் அல்லவா? உன்னுடைய சூழ்ச்சிகள் எல்லாம் இந்த உடன் பிறந்த சகோதரி எனக்கு தெரியும். சரி. நீ மாயக்கார கண்ணன், மாயக்கண்ணன். ஏதாவது மாய வேலை செய்வாய், சூழ்ச்சி செய்வாய். அப்படி இருக்கின்ற பொழுது ஏதும் அறியாத என்னுடைய குழந்தை அபிமன்யு அவனை போய் பாசறை காவலுக்கு இருக்க சொன்னார். கொடிய வஞ்சகம் அதாவது பட்டவர்கள் துரியோதனாதிகள். அந்த துரியோதனாதிகளால என்னுடைய கணவரும் கணவருடன் பிறந்தவர்களும் 4 பேரும் 4 திசைக்கு போய்விட்டார். தருமர் தனிமையிலே இருப்பார். அவருடைய பாசறைக்கு என்னுடைய மகன் ஒருவன் மட்டும் காவல் இருந்தால் துரியோதன ஆதிகளால் என்னுடைய மகனுக்கு ஏதாவது ஆபத்து வந்துவிடும் அல்லவா? ஆபத்து வந்துவிடும் என்று பயப்படுறியே? மாயக்கார கண்ண சூதுக்கார கண்ணனுடைய சூழ்ச்சியில நான் அறிவன் சொல்றியே? நான் அப்பேற்பட்டவனா? அண்ணா, பஞ்ச பாண்டவர்களை உள்ளங்கையிலே நெல்லிக்கனி போல உருகுலையாமல் படிக்கு காத்து கொண்டிருக்கிறேன் இந்த மாயக்கண்ணன். என்றைக்கு நினைவு தெரிந்து இந்த பாண்டவர்கள் நான் சந்தித்தேனோ அன்றிலிருந்து எனக்காக வாழ்வதை இந்த பாண்டவர்களுக்காக நான் வாழ்ந்ததுதான் அதிகம். ஆமா, இந்த ஆய்வனை பத்தி தரைக்குறமாக பேசாத. இருந்தாலும் அபிமன்னை எதற்காக நாங்க கூட்டிட்டு போறோம்? தர்முடைய காவலுக்கு தான் வைக்கலாம்னு சொல்லுங்க. பையனை கூட்டிட்டு போறான்னு வந்திருக்கிறோம். நாங்க அந்த சண்டைக்காக கூட்டிட்டு போறோம். எல்லாம் இருந்தவங்க எல்லாத்தையும் முடிச்சாச்சு. இன்னும் இருப்பது இவன் ஒருவன் மட்டும். என்னம்மா என்னன்னா பேசுகிறாய்? ஏமா கௌரவருக்கு இருந்த அத்தனை பேர்த்தையும் முடிச்சாச்சு. அங்க எல்லாம் முடிஞ்சு போச்சு. எல்லாம் முடிஞ்சாச்சு. எல்லாம் அங்க முடிஞ்சு போச்சு. ஈஸ்வரியா அம்பு படுக்கையில படுக்க வச்சாச்சு. இவன் என்ன சின்ன பையன்? காவலுக்கு தானே போறோம். காவலுக்கு அதாவது சும்மா பேச்சு துணைக்காக மட்டும்தான் அபிமன்னனை அழைத்து சொல்கிறோம். அது மட்டும் இல்லாமல் அபிமன்னனுக்கு ஒரு ஆபத்து வந்து விட்டார். நான் பார்த்துட்டு சும்மாவா இருப்பேன்? என் பிள்ளையே கட்டி கொடுத்துற சுந்தர கமல சுந்தரிய அபிமன்னனுக்கு கட்டி கொடுத்துருக்கிறேன். என்னுடைய பிள்ளையுடைய கழுத்தில் இருக்கக்கூடிய தாடி இறங்குவதற்கு நான் ஏதாவது அனுமதி பண்ண நானே காரணமாவா என்று கேட்கிறாய். எப்படி நான் காரணம்? அவன் பார்த்து கொள்ற நீ அனுப்பிவிடு. சரி கண்ணே, பார்த்து கொள்கிறேன், அனுப்பிவிடு என்னோடு. என்னுடைய கணவராகப்பட்ட அர்ஜுன மன்னனுக்கு நிகரான மகா பலசாலியாகப்பட்டவன் என்னுடைய மகன் வீரவாள் அபிமன்யு. அர்ஜுனனை விட ஒரு படி மேல, ஒரு கையிலே வில்லெடுத்து நாடி போட்டு அம்பி கூடியவன் அர்ஜுனன். ஆனால் அபிமன்னை 2 கையிலே அம்பெடுத்து சண்டை செய்யக்கூடிய போர் வீரன், ஆற்றல் படைத்தவன். என்னுடைய மகனுடைய வீரத்தின் மீது எனக்கு அதாவது கவலை இல்லை. ஆனால் அந்த சூழ்ச்சி செய்யக்கூடிய ஜகுனி, அந்த சண்டாளன், அவனுடைய சூழ்ச்சியால தந்திர மார்க்கமாக என்னுடைய மகனுக்கு ஏதாவது ஆபத்து வந்துவிடுமோ என்று பயமாக அச்சமாக இருக்குது. அதுக்கு தானே நான் இருக்கிறேன். கண்ணே தேவி, பார்த்துக் கொள்கிறாயா? நான் பார்த்து கொள்றேன், விடுமா. என்ன போய் பார்த்து கொள்றேன்? பார்த்து மறு மீண்டும் அதே வார்த்தை சொல்லிக்கிட்டு நான் தப்பா சொல்லிட்டேன். நான் பாத்துக்கிறேன். சரி அப்படி சொல்லுமாமா. நான் பாத்துக்கிறேமா, விடுமா. என்னுடைய மனமானது சஞ்சலமாக இருக்குது. உன்னுடைய வார்த்தையை ஏற்று என்னுடைய மகனை அனுப்பி வைக்கிறேன். அது மட்டும் இல்ல, என்னுடைய மகன் வருவதற்கு சம்மதித்தால் மட்டுமே உங்களுடன் நான் அனுப்புவேன். சரி. இந்த பாண்டவர்களுக்கு சண்டைனா சக்கர பொங்கல் சாப்பிடுற மாதிரி வீர தீரம் புரிந்த அந்த பீமன் இருக்கிறார். அவர் என்ன சாதாரண ஆளா? சர்வ சாதாரணமான ஆளா? அர்ஜுனன் என்ன சாதாரண ஆளா? புலிக்கு பிறந்தது பூனை ஆகுமா? இன்னைக்குமே ஆகாது. அதனாலே அர்ஜுனனை அனுப்பி எதா இருந்தாலும் நான் பாத்துக்கிட்டு, நீ கவலைப்படாத. எதுக்கு கவலைப்படுற நீ? தேவி, நீ எதுக்காக கவலைப்படுற? பையனை கூட்டிட்டு வா, நான் கூப்பிட்டு பாக்கலாம். வந்தா வரட்டும், வரலாம், அப்புறம் பிறகு பேசிக்கலாம். இல்ல எப்படி போயிருவான்? அதுதான் இருக்கிறது அவன் வரட்டும் தானே. ஆமா. மீண்டும் அந்த ஒரு வார்த்தையை சொல்லாதீர்கள். இப்படி உங்களுடைய வார்த்தையை ஏற்று அதாவது யுத்தத்திற்கு துவக்குவதற்கு முன்பதாக நாகக்கண்ணிக்கும் நல்ல அதாவது என்னுடைய கணவருக்கும் பிறந்த நல்ல அரவானை அவனையும் நான் தான் இதே மாதிரி கூட்டிட்டு போனேன். கடைசியில என்ன ஆச்சு? ஏமா அவனுடைய விதி முடிந்து விட்டது. அதனால அவன் போய் சேர்ந்துட்டான். அபிமனுடைய விதி இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. காவலுக்கு தானே போறோம். அதுதானே, காவலுக்கு தானே போறோம். அபிமனுடைய விதி இன்னும் கொஞ்சம் இருக்குதுமா. என்ன அவருடைய முடியும்னு சொல்றீங்க? மர்மமாக சொல்றீங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல அவனை கூட்டிட்டு வரணும். அதனால சீக்கிரமா சென்றுங்க. நீ கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். சென்று அழைத்து வா அபிமன்னன். பையனை கூட்டிட்டு வா. ஆமா, கூட்டிட்டு வா. கூட்டிட்டு வா கண்ணே தேவி. மகனே அபிமன்னன். அறிவர்கள் சபைகளே, இன்னும் ஆயனும் அர்ஜுனனும் அழகு சுபத்திரி ஒன்றாக சேர்ந்து மகனாகப்பட்ட அபிமன்னனை அழைக்க வீரவாள் அபிமன்னன் சபை தருவார். அவரால் மற்ற விளக்கமாக கூறுகிறார்.